ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். பார்த்துக்கோங்க, நம்ம இன்றைக்கி லைவில் வர்றதா ஒரு ட்ரை பண்ணேன். பட் யூடியூப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க போல். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் அந்த லைவ்லாம் போட முடியுமா. ஸோ அதனால் என்னால் லைவ் போட முடியல. ப்ளஸ் 2 நாளாக வந்து ஒய்ஃபை வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு 2 நாளாக வீடியோவும் போடலை. பட் அந்த 2 நாள் என்றைக்கு நம்ம வீடியோ போடலையோ அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அதை தான் எங்களால் போஸ்ட் பண்ண முடியலை. சரி, ஓகே கைஸ், நம்ம டெலிகிராம் சேனலில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கடைசி 2 நாள் வந்து நீங்கள் எதுவுமே டெலிகிராமில் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா பேஸ் பண்ணி தான். எதுவுமே இந்த இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் இருக்குது, அந்த இண்டிகேட்டர்ஸ், எஃப்ஐ டேட்டா, ஃப்ளூக் ட்ரேடிங்கு, பேட்டர்ன்ஸு, நியூஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பியூர் வந்து ஆப்ஷன் செயின் சீக்ரெட் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டானா இதுதான், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டா, அப்புறம் இது வந்து சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா. இதை பார்த்து மட்டும்தான் நம்ம பண்ணுவோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எஸ்டர்டே வந்து நம்ம பக்காவாக ப்ரிடிக்ட் பண்ணி 469 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து கொடுத்துருப்பேன் 2.558 1032 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ பக்காவாக போயிருக்கும். பட் இதை வச்சு நான் வந்து நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன், சென்செக்ஸில் எடுக்கலை. ஓகேங்களா. ஓகே, அதை இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 184 219. பட் ஆனால் 300 வரைக்கும் போயிடுச்சு. மார்க்கெட்டில் வந்து இதோட டபுளாக இருக்குது. பட் எனக்கு தேவையான ப்ராஃபிட் வந்ததும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஒருவேளை சென்செக்ஸில் எடுத்திருந்தால் இந்த ஃபுல் பாயிண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணியிருப்பேன், இந்த 469 பாயிண்ட். நிஃப்டியில் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள், நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே வந்து சென்டரில் இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து 184 இங்கே இருக்குது. 184 233 தான் என்னால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நான் கேப்சர் பண்ணுவேன். ஸோ அதுதான் டிசிப்ளினு. சரி, ஓகே, இப்போ இன்றைக்கி வாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி நியூ இயர் இல்லையா. ஸோ நியூ இயர்னால ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அது என்னென்னா, நம்ம ஆப்ஷன் ப்ரைஸ் அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸில் நம்ம 500 தள்ளுபடி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இன்றைக்கி மட்டும்தான் வேலிடிட்டி. ஸோ இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 500 தள்ளுபடி பண்ணி நம்ம இந்த மாதிரி பக்காவான கோர்ஸ் தர்றோம். இதுக்குள்ளே எல்லாமே லாஜிக்கு, உண்மைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த சும்மா இஷ்டத்துக்கு சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் செல்லர் வந்துட்டாங்க, இந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் உள்ளே வந்துட்டாங்க, ஆப்ஷன் பையர் இப்போ வந்துட்டாங்க, செல்லர் வந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ளூக்காக எதுவுமே சொல்ல மாட்டோம். எல்லாமே இந்த டேட்டா தான் பக்காவாக. இதுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம பேசுவோம். நம்பர்ஸை பற்றி மட்டும்தான் பேசுவோம், சரிங்களா. வேறு எதுவுமே இல்லை. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது மார்னிங் 7:12 நான் வந்து என்ன சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற போட்டுட்டேன். சென்செக்ஸில் 84,800 கால், 85,800 புட்டு. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ப்ளஸ் நிஃப்டியில் 26,100 கால் ஆப்ஷன், 26,300 புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வழக்கம் போல் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிடச்சிருக்கு. ஸோ டெய்லியும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணணுமே தவிர, அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணுமே தவிர, இஷ்டத்துக்குலாம் நம்ம வந்து டெய்லி சம்பாதிக்கணும்லாம் பண்ண முடியாது. மார்க்கெட் அதுக்காக வடிவமைக்கப்படவில்லை, சரிங்களா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இதை நான் வந்து நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் சின்ன ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து சென்செக்ஸுக்கு வந்து ஒரு 300 புள்ளிகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னு. ஸோ சென்செக்ஸில் 300னா நிஃப்டியில் வந்து ஒரு 75 பாயிண்ட் அதிகபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதைத்தான் வந்து இப்போயும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் எனக்கு காட்டியிருக்கு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் எந்த சைடு போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டோன்ட் ட்ரேட் இன் சென்செக்ஸ் டுடே, இட் வில் நாட் கம் டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட், யூ வில் நாட் கெட் என்ட்ரின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நிஃப்டியில் பண்ண சொல்லிட்டேன். என்ன காரணம்னா, இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் வந்து இங்கே நடுவில் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயோ இல்லை இந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்து விழும்போதோ இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும்போதோ தான் இருக்கும். இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா எங்கே உங்களுக்கு எக்ஸிட் ஆகுறதுன்னு தெரியாது, ஓகேங்களா. இதுக்குள்ளேயே சுற்றும். ஸோ நிறைய எஸ்எல் அடிக்கும். அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் தான் எடுக்கணும். அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து 300 புள்ளிகள்னால் மேலே 150, கீழே 150 தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கெலாம் வராது. அதனால் சென்செக்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி, நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி கிடையாது இல்லையா. ஸோ அது வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றனால நிஃப்டியில் ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். ப்ளஸ் சார்ட்டும் பாருங்கள், 9:32 மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சாரி, நான் லைவ்லேயே காட்டுறேங்க பாருங்கள்.
இது லைவ் மார்க்கெட் தான். மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும்போதே இந்த 4வது கேண்டில்லையே நான் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் பை பண்ணணும், எக்ஸிட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு நான் கொடுத்துருந்தேன். அதாவது 111 பை பண்ணி இந்த 157 எக்ஸிட் ஆகணும்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 9:32க்கு மார்க்கெட் வந்து அப்போ எங்கேயுமே போல் இங்கே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் எப்படி வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன் பக்காவா. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு 10:25 1 ஹவர் கழிச்சு நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. அதை வந்து லைவில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரிகர் ஆகிருக்கா. லோ வந்து 111, நமக்கு இங்கே லோ மேலே இங்கே காட்டுதான் 110.85. ஸோ 111 ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ட்ரிகர் ஆனதும் நான் வந்து இங்கே 145 எக்ஸிட் ஆகிட்டேன். ப்ளஸ் எக்ஸிட் ஆகவும் சொல்லிட்டேன். பிகாஸ் என்னென்னா இப்போது இது வந்து ஒரு லோயர் ஹை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுது. பட் ஆனால் இது வந்து லோ தொடலை. பிகாஸ் இன்னொன்று வந்து இது வந்து பழைய ஹை போகாதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ரேஞ்ச் பவுண்ட் தானே மார்க்கெட்டு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட்னா போக போக எக்ஸ்பைரி கம்மியாக தான் இருக்கும். அதாவது டிகே அதிகமாக இருக்குன்றனால நமக்கு வந்து பழைய ஹை தொடர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த 157 கூட போகாது, 145 இங்கே எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், எக்ஸிட் வித் அனதர் லாட். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லாட்டை மட்டும் நான் 2 லாட் பை பண்ணியிருந்தேன். ஒரு லாட் செல் பண்ணிவிட்டு இன்னொரு லாட் வந்து ஃபுல் டார்கெட் வரைக்கும் வைக்கலாம், அந்த செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம்னு வச்சுருந்தேன். பட் அப்புறம் தான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ன்றது ஞாபகம் வந்தது. திரும்ப ஆப்ஷன் செயின் டேட்டா செக் பண்ணும்போது அகைன் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் எனக்கு காட்டுச்சு. ஆதலால் நான் ரெண்டையுமே எக்ஸிட் பண்ணிட்டேன். டியூ டு ரேஞ்ச் பவுண்ட் இட் வில் டர்ன் எனி டைம். ஸோ எக்ஸிட் வித் அனதர் லாட் ஆல்சோ. ஸோ ஃபுல் டார்கெட் வந்து இங்கே புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, என்னோடய இந்த சேனலில் ஃபுல்லாக நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துருப்போம். ஏன்னா அது வந்து ப்ரைஸை வச்சு நான் வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போது இந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் இல்லையா, அந்த ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எல்டிபி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே மாறும். இதெல்லாம் செட்டில் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு என்ன சார்ட்டுன்றது இங்கே நான் வந்து ட்ரா பண்ணுவேன். இப்போ எனக்கு ட்ரேட் முடிஞ்சதுன்றனால இன்றைக்கி நியூ இயர் இல்லையா, ஸோ சீக்கிரமே நான் செஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன். அதனால தான் இப்போயே நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். தென் நாளைக்கு செஷன் வந்து இந்த 3:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணி நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு என்ன அப்படின்றது ப்ளஸ் ப்ரிடிக்ஷன் எப்போயுமே மார்னிங் ஓப்பன் ஆனதும் புதுசாக இங்கே டேட்டா அப்டேட் ஆகும். ப்ரைஸு, இந்த ஓஐ வால்யூம், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து புதுசாக தான் அப்கிரேட் ஆகும். இந்த அப்டேட் ஆனதுமே நான் வந்து நாளைக்கு என்னன்றதை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் டெய்லி சொல்லுவேன். அப்படி அது ஏன் சொல்கிறேன்றதையும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எப்போயுமே 9:20க்கு மேலே தான் என்னோடய அப்டேட்ஸ் இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டிங்காக, இல்லை ரேஞ்ச் பவுண்டா, சைட்வேஸாக, இல்லை நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்றது எல்லாமே 9:20க்கு மேலே தான் சொல்லுவேன். இதோட மொத்த ஜாதகமும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இதை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர இதில் வேறு எந்த சூட்சமும் கிடையாது. ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த கோர்ஸ் உண்மையிலே பிடிச்சிருந்தது, இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ப்ளஸ் உண்மையாக இருக்குது, ட்ரூத்தாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கோர்ஸ் படிக்கணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 500 தள்ளுபடி தர்றோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு இந்த நியூ இயர்லேருந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.